தினமொரு வசனம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் வசனம் 3, 4. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். விளக்கம். கிறிஸ்டி என்ற ஒரு இளம்பெண் நீண்ட காலமாக தேவனிடமிருந்து விலகி ஓடிக்கொண்டிருந்தாள். அவள் தன்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாக செயல்பட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். அவள் தன்னால் முடிந்தவரை தேவனிடமிருந்து விலகி இருந்தாள். ஆனால் ஒரு நாள் இரவில் அவளுக்காக யாரோ ஒருவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தெளிவான உணர்வு உடன் அவள் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டாள். அவளுடைய உணர்வு உண்மையானது. அவளுடைய தகப்பனார் போதகராயிருந்த சபையினுடைய அங்கத்தினர்கள் அவளுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாராந்திர ஜெப கூட்டத்தில் கிறிஸ்டிக்காக அனைவரும் ஜெபிக்க வேண்டுமென்று ஒரு அங்கத்தினர் ஆலோசனை அளித்தார். 2 நாட்களுக்கு பின்பு அவள் வீட்டிற்கு வந்தாள். அவள் வீட்டிற்கு வந்திருப்பதை கண்டு ஆச்சரியமடைந்த அவளுடைய தகப்பனாரிடம் அவள் கேட்ட முதல் கேள்வி இதுதான்: எனக்காக ஜெபிப்பது யார்? பின்பு அவள் கிறிஸ்துவனிடம் மன்னிப்பிற்காக ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு மீண்டுமாக அர்ப்பணித்தாள். பவுல் தீமோத்தேயுவிற்கு எழுதிய 2ஆம் நிருபத்தில் 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இளம் போதகரான தீமோத்தேயுவிற்காக அவர் இரவும் பகலும் ஜெபிப்பதாக கூறினார். தீமோத்தேயு சில மிக பெரிய சவால்களை சந்தித்து கொண்டிருந்தான். எனவே பவுல் அவனுக்காக பிரத்யேகமாக ஜெபித்து கொண்டிருந்ததை அறிவது அவனுக்கு அதிகமான ஊக்கத்தை அளித்திருக்க கூடும். கிறிஸ்டியை போல பாவத்திற்கு அடிமைப்பட்டிருப்பவர்களை அல்லது தீமோத்தேயுவை போல ஒரு சவாலை சந்தித்து கொண்டிருப்பவர்களை நாம் அறிந்திருக்கிறோமா? அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு நாம் பிரத்யேகமாக நேரம் செலவிடுகிறோமா? தேவன் நமக்கு பதிலளிப்பார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா? ஜெபிப்பது யார்? நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறருக்காகவும் பிறருடைய துன்பங்கள் சரியாவதற்காகவும் மனதார ஜெபிக்க கிருபை பாராட்டும். ஆமீன்.